ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் 6 மந்த் பேபிக்கான ஃபுட்டை தான் பார்க்க போகிறோம். 6 மந்த் நல்லா கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்த ஃபுட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது காய்கறிகள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் குழந்தைங்க அந்த காய்கறிகள் விருப்பமாக சாப்பிட ஆரம்பிப்பாங்க. இப்போ நான் சாதம் நம்ம வீட்டில் வடிப்போம் இல்லையா, அந்த சாதத்துலேயே நான் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் குழந்தைங்களுக்கு. ஆப்பிளை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி தோலை சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. எடுத்த உடனே ஒரு ஆப்பிள் ஃபுல்லாக போட்டு நீங்கள் வேக வைக்க வேணாம், கொஞ்சமாக கொடுத்து பழகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பாதி ஆப்பிள் போட்டால் கூட போதும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்து வச்சுருந்த சாதம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பாதி கட் பண்ண ஆப்பிளை சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக குழந்தை சாப்பிடாது, அதனால் கொஞ்சமாகவே சேர்த்துக்கலாம். ஆப்பிளில் நிறைய சத்துக்கள் இருக்குங்க. டெய்லியும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டோம்னா டாக்டர்கிட்டேருந்து நம்ம தள்ளி வைக்கலாம், டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் சில பேருக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமா, குழந்தைங்களுக்கு கொடுத்தா சளி பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க. டெய்லியும் தாராளமாக நீங்கள் ஆப்பிளை கொடுக்கலாம், ஜூஸ் பண்ணியும் கொடுக்கலாம். வேக வச்சு நல்லா மசிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து பாருங்கள். குழந்தைங்க விருப்பமாக தான் சாப்பிடுவாங்க, சளி பிடிக்காது. நல்லா குழந்தைங்க டைஜஷன் ஆகும், நல்லா ஃப்ரீயாக மோஷன் ஆகும். ஃபஸ்ட்டு ஆப்பிள் சாரில் நீங்கள் ஆப்பிள் ஜூஸ் கொடுக்கும்போது சர்க்கரை சேர்க்காமலே கொடுத்து பழகுங்க. ஆப்பிள்லே ஸ்வீட்டாக இருக்கும், அதனால் சர்க்கரை சேர்க்க வேண்டியதில்லை. எது சேர்க்குறதா இருந்தாலும் நீங்கள் சர்க்கரை சேர்க்காமலே கொடுங்க. 6 மந்த்துக்கு நல்லா தாய்ப்பாலை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 6 மந்த் நல்லா கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்த ஃபுட்டெல்லாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா 1 இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கொடுத்து பழகுங்க. இப்போ ஆப்பிள் ஜூஸ் மாதிரி கொடுக்குறீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கொடுத்து பாருங்கள். நல்லா மலச்சிக்கலை போக்க உதவுங்க. இப்போ ஆப்பிளும் சாதமும் நல்லா வெந்துருச்சு, குழைவாக வெந்துருச்சு. நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு குழைவாக நல்லா அடிச்சுக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நைஸாக இருக்கணும். இது மத்தியான வேளையில் லன்ச் டைமில் ஒரு 12 to 1 o'clock இதை கொடுத்துருங்க. நல்ல டைஜஷன் ஆகும். இப்போ கேரட் ரைஸ் செய்கிறதுக்கு கேரட் ஒரு அரை கேரட் போட்டிருக்கேன். குட்டி குட்டியாக கட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். கேரட்டோட நன்மையை பற்றி எல்லாருக்குமே தெரியும். கேரட் கண்ணுக்கு நல்லது, ஸ்கின்னுக்கு நல்லது. கண்ணை ரொம்ப ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக இருக்குது இந்த கேரட். அதில் இருக்கிற பீட்டா கரோட்டின் அப்படிங்கிற ஒரு சத்து நமக்கு குறையாமல் முழுசாக நமக்கு பாதுகாக்குது கண்களுக்கு. அதனால் குழந்தையாக இருக்கும்போதே குழந்தைங்களுக்கு இதை சேர்க்கலாம். ஃபஸ்ட்டு கேரட்டு இந்த மாதிரி சத்தான ஆரோக்கியமான உணவுகளை கொடுத்து பழகுங்க. இந்த கேரட் ரைஸ் இந்த மத்தியான வேளையில் லன்ச் டைமில் நீங்கள் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. இது நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நல்லா வெந்ததுக்கப்புறமா ஆற விட்டுருங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சிக்கலாம். ஆறுனதுக்கப்புறமா நல்லா குழைவாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இது குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து பழகுங்க. இந்த கேரட் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க. இதில் வேணால் லேசாக உப்பு போட்டு கூட கொடுக்கலாங்க, உங்கள் விருப்பம்தான். நல்ல சத்தான ஆரோக்கியமான இந்த மாதிரி உணவுகளை கொடுங்க குழந்தைங்களுக்கு. நல்ல ஒரு வெயிட் கெயினாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.